என் பிள்ளைங்கள பத்த அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க நல்லா மார்க் வாங்கல, ஃபெயில் ஆயிட்டாங்க, இப்படிலாம் சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல இருந்து நான் சொல்றேன். எனக்கு 7த் வரைக்கும் மேத்ஸே வராது. எதுக்குடா டிவிஷன் பண்றாங்கன்னு கூட நினைப்பேன். எதுக்குடா இப்படி இப்படி ஒரு கோடு போடுறாங்க, இப்படி ஒரு கோடு போடுறாங்க, வெளியில ஒரு நம்பர், உள்ள ஒரு நம்பர், மேல ஒரு நம்பர், கீழ ஒரு நம்பர், நம்ம மைனஸ் பண்றான், கீழ ஒரு ரிமைண்டர் வருது. என்னடா இது? ஒண்ணுமே புரியாது. எங்க அப்பாலாம் எங்க காது பட எங்க அப்பா என்னையே வந்து சொல்லுவாரு, இது குதிரை கிடையாது, இது கழுத. இந்த இந்த இது வேலைக்கு ஆகாது, இது ரேஸுக்கு லாய்க்கு இல்லாத குதிரை இது. குதிரையா கழுதியான்னு கூட தெரியல. வேணா வந்து சர்க்கஸ்ல ஷோக்கும் அந்த கல்யாண ஊர்வலத்துல குதிரைங்க இருக்கும் பாருங்க, அதுக்கு வேணா வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்படி எங்க அப்பா என்ன காதுபட எங்க அப்பாவே என்ன சொல்லியிருக்கிறாரு. அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்களேன். நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க. ஆனா நான் 10th பப்ளிக் எக்ஸாம்ல நான் எவ்வளவு தெரியுமா மார்க்? 100க்கு 99 வாங்கினேன். +2ல 197 வாங்கினேன். பல ஆயிரம் குதிரைக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அந்த பல ஆயிரம் குதிரைகளை தாண்டி முன்னாடி ஓடினேன். புரியுதுங்களா? நிறைய பேரு ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டு இருக்கான்டா. ஒரு 8th 9th வரும்போது ஓரளவுக்கு மேக்ஸ் போட ஆரம்பிச்சேன். இவன் என்ன இப்ப குவார்டர்ல நல்ல மார்க் வாங்கிட்டா ஹாஃப் இயர்ல வாங்கிட முடியுமா? ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வாங்கிட்டா செகண்ட் மிட்டம்ல வாங்கிட முடியுமா? இப்படிலாம் எனக்கு கிண்டலா தான் பேசினானுங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி நான் சேஞ்ச் ஆகினேன். அது மாதிரி உங்க குழந்தைங்களும் எப்ப ஷைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு சீரிப்பாய்வாங்க. திடீர்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான உயரத்தை எட்டுவாங்க. புரியுதுங்களா? அவங்க ஒரு சின்ன தீப்பொறி தான். ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய ஒரு தீ பிழம்பா மாறுவாங்க. ஒரு சின்ன தீப்பொறி போதும், ஒரு காட்டு தீயா பரவும் அந்த தீப்பொறி. அதே மாதிரி உங்க குழந்தைங்களும் ஒரு கட்டத்துல மாறுவாங்க, பயங்கரமான குரோத்தை அடைவாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கான சேஞ்சஸ் வரும். அதை நீங்க மோட்டிவேட் பண்றதெல்லாம் இருக்கு. நீங்க அன்பு காட்டி, நீங்க அவங்கள வந்து கைட் பண்ணி, இது செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்க மோட்டிவேட் பண்றதெல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைங்க நல்லபடியா வருவாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துனீங்கன்னா அது அவங்கள ரொம்ப வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. என் லைஃப்ல நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். இத தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.